சொல்றேன். let A be 2, 3, 4, 5, 2, 3, 4, 5. and B be 3, 6, 7, 10. 3, 6, 7, 10. Okay. Let R is equal to x comma y. R equal to x comma y. I is to x belongs to A, y belongs to B. Okay, x belongs to A and y belongs to B. Uh, And R is relatively prime to y. I mean so x is relatively prime x is to relatively prime. Relative to y. கரெக்ட்டுங்களா? relatively prime to y. ஓகே. இதனோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி பிரைம். இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா ரிலேட்டிவ்லி பிரைம். ரிலேட்டிவ்லி பிரைம்னா என்னன்னு உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியல. அப்படிதானே? ஆமாங்க. ஏன்னா இதனோட டெஃபினிஷன் நீங்க ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கிறீங்க. எந்த இடத்துல படிச்சுக்கிறீங்கன்னா, நீங்க √2 ஈஸி உங்க ஆக்சுவலா 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு சிபிஎஸ் ஓட ஃபார்மேட் தான் இருக்கும் இல்ல வேறயா? சிபிஎஸ்சி தாங்க. அப்ப இந்த √2 ஈஸி ரேஷன் நம்பர், √3 ஈஸி ரேஷன் நம்பர் அதெல்லாம் படிச்சுக்கிறீங்களா? √5 ஈஸி ரேஷன் நம்பர். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆமாங்க. படிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. அந்த இடத்துல ஒரு வேர்ட் சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? சப்போஸ் நாட். அதாவது இரேஷனல் நம்பரே இல்லைன்னா. சப்போஸ் √2 இஸ் நாட் ஏ இரேஷனல் நம்பர். கரெக்ட்டுங்களா? ஞாபகம் இருக்குதா? ஆமாங்க. இரேஷனல் நம்பர்னா நாட் ஏ இரேஷனல் நம்பர்னா அப்படின்னா அது என்னது? ரேஷனல் நம்பர். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு எழுதிருப்பீங்க. அப்படின்னா என்ன எழுதிருப்பீங்க? ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட் என்ன? P by Q. P by Qன்னு சொல்லிட்ட பின்னாடி ஒரு வேர்ட் எழுதிருப்பீங்க. When Q is not equal to 0. P is not equal to Q and also Q is Q not is equal not to equal 0 to 0. and also another one point ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதிருப்பீங்க. நான் இருக்குதா? அந்த பாயிண்ட் தான் இது பேர் சொல்ல போறேன். என்ன பாயிண்ட்னா ம். P, Q equal to 1ன்னு ஒரு வைல்ட் எழுதிருப்பீங்க. நான் இருக்குதா? P comma Q is 0, 1 now. P, Q equal to 1. இல்ல அங்கிள் நான் ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் மட்டும் தான் இப்போ எழுதுவேன். P, Q equal to 1. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அப்ப Pயும் Qவும் காமன் டிவைசர் என்னவா இருக்கணும்? 1 இருக்கும். 1 இருக்கும். Any pair of integer is common divisor is 1, then that two number is called a relative prime. For the example, 2, 7, 2, 3, 2, 5, 2, 11 or 2, any odd number. Okay, 2, any odd number. 9. இது எல்லாருமே காமன் டிவைசர் என்ன? இது எல்லாத்துக்குமே காமன் டிவைசர் என்ன? 1. அப்ப இந்த நம்பர் ரெண்டுமே பேர் பண்ணா அதுக்கு பேர் ரிலேட்டிவ் prime. இதே மாதிரி யாரெல்லாம் எழுதலாம்? 2 எழுதுன பின்னாடி யார் எழுதலாம்? 3 எழுதலாமா? 3, 2, 3, 4. 3 ஆல டிவைட் ஆகாத எந்த எலிமெண்ட்டுமே காமன் டிவைசர் என்னவா இருக்க போகுது? 1 தான் இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? அதே ம். மாதிரி 4, 2 வந்து ஈக்குவல் டு 1 வருமா? ஈக்குவல் டு 2 தானே வரும். காமன் டிவைசர் என்ன? அப்ப இது ரெண்டும் உனக்கு வந்து ரிலேட்டிவ் பிரைம் கிடையாது. ஓகேங்களா? அப்ப 3, 5 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் டிவைசர் 1 தான் வரும். அப்ப இந்த மாதிரி பேர் பண்ற பேர் தான் வந்து ரிலேட்டிவ்லி பிரைம். இந்த மாதிரி பேர் பண்ணா இந்த மாதிரி செட் ஆஃப் நம்பர்ஸ் பேர் வந்து ரிலேட்டிவ்லி பிரைம். எப்படி வேணா இருந்துக்கலாம். பட் 2 டிவைட் ஆகக்கூடாது. 2க்கும் காமன் டிவிஷன் 1 தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. எந்த நம்பர் வேற இருக்கலாம். சரிங்களா? 101, 102 இது 2க்கும் காமன் எது டிவைட் ஆக போகுது? 1 தான் டிவைட் ஆக போகுது. வேற எதுவும் டிவைட் ஆக போறது இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்ப 2 நம்பர் பேர் பண்ணி 2க்கும் காமன் டிவிஷன் வந்து 1 இருந்தா that is called a relatively prime. Otherwise is not a relatively prime. ஓகே. என்ன டவுட் இருக்குதுங்க? வேற எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்? என்ன டவுட் இருக்கும்? ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்ல நெறைய அங்கிள். போகும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் டெஃபினிஷன் குடுக்கல. பட் ஆல்ரெடி நீங்க லேட் பண்ண ஐடியா தான். √2 இரேஸ் நம்பர் நீங்க ஆல்ரெடி படிச்சுக்கிறீங்க. அப்ப அதுல நீங்க ம். லேட் பண்ண ஐடியா தான். அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னும் நெறைய சம் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். ம். ஆல்ரெடி ஓகே. 10th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டிவ்லி பிரைம் படிச்சுட்டீங்க. 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது அது. அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்ல. அப்ப அதுல படிச்சுக்கிறீங்க. அதனால உங்களுக்கு வந்து மறந்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு தெரியாம இருக்குது. சரிங்களா?
வேற என்னாச்சு? இல்ல அங்கிள். இதுக்கு மேல பண்ணிட்டு தான் பார்க்கணும் அங்கிள். அது மாரி பண்ணும்போது சப்போஸ் டவுட்னா டவுட்ன்னு வச்சுட்டு இருக்காதடா கண்ணு. இது எப்ப பிராக்டிஸ் ஆ பண்ணிட்டீங்க? நேத்து நைட் அங்கிள். அப்பவே ஸ்கிரீன்ஷாட் போட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு நான் அப்பதான் சொல்றேன். எப்பயுமே எங்கள டவுட் கேட்கறதா இருந்தா, மார்னிங் 3:30 ஆக்சுவலா 4:00 தான் கிளாஸ் ஆயிடும். மார்னிங் 3:30லேருந்து நைட் 9:30 வரைக்கும் நீ எப்ப வேணா டவுட் கேட்டுக்கலாம். டவுட் ஓகே கேட்கலாம் அங்கிள். டைமே கிடையாது. மார்னிங் நீ நைட் 9:30 கூட மேல டவுட் கேட்டுக்கோ. நான் காலையில 3:30க்கு எந்திரிச்சுருவேன். அப்ப பார்த்தா உனக்கு வந்து அப்டேட் பண்ணிருவேன். சரிங்களா? 9:30க்கு ஓகே மேல அங்கிள். நான் இது பண்ண மாட்டேன். தூங்கிருவேன். அதனால நீங்க வந்து 9:30க்குள்ளார எப்ப வேணா டவுட் கேட்டுக்கோ. அதுக்கு பின்னாடி கேட்டாலும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுரு. நான் காலையில 3:30க்கு உனக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே அங்கிள். ஆனா டவுட் பெண்டிங் வச்சுட்டு இருக்காம டக்கு டக்குன்னு முடிச்ச பாரு. இன்ன வரைக்கும் ஆகுது பாரு. நேத்து நைட்டே போட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு பாரு. ம். ரிலேட்டிவ் பிரேங்க்னா அதான் மீனிங். சரிங்களா? ஓகே. வேற என்ன செய்யும்? இது போட்டுருவீங்க ஆடு. அடுத்தது என்னது? அது போட்டேன் முடிச்சுட்டேன். 7th இருந்து பண்ணணும். 7th பண்ணணும். 7th அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லைல்ல. அதெல்லாம் இல்ல டேலண்ட். அங்கிள். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஏன்னா எக்ஸும், ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ன்ட்டான். அப்ப 2யும் பேர் பண்ணா 12 வரதுக்கு உண்டான நம்பர் என்னலாம் இருக்குதோ நீங்க அத பேர் பண்ணி போட்டு பார்த்துக்கங்க. சரிங்களா? ஓகே அங்கிள். ஓகே. வெரி குட். வேற என்னாச்சும் இன்னும் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணா சொல்லுங்க. அத நம்ம பார்ப்போம். இல்லைன்னா அடுத்தது மூவ் பண்ணலாம். ஓகே அங்கிள். நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறேன். சரி. அது மாரி பிராக்டிஸ் பண்ணும்போது ஏன்னா அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வரணும். இங்க வந்து கிளாஸ் ரூம்ல ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நமக்கு நெறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஜேஇயோட ப்ரிப்பரேஷன் அப்ப நெறைய பார்க்க வேண்டியது இருக்கும்போது, என்சிஇஆர்டி சீக்கிரம் முடிச்சா தான் ஜேஇக்கு போ முடியும். ஆமா. சுக்கிடுக்கு. என்சிஇஆர்டி புக் கையில இருந்தா இதெல்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி ஆக்சுவலா 2 சாப்டரோட ஐடியா குடுக்குறேன். நான் ஃபுல் டீப்பா நான் பார்க்கல. கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன் தவிர, ஃபுல் டீப்பான்னு நான் பார்க்கல. என்சிஇஆர்டி புக் கையில இருக்குதுங்களா? இருக்கு அங்கிள். இருக்குதுமா நீங்க காட்டுன இருக்குதுன்னு நெனைக்கிறேன். அது ரிலேட்டடா எக்ஸர்சைஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க. அதுல தான் நான் வந்து வேற புக்ல இருந்து என்ன எடுக்கணும்னா, ஆர்.எஸ். அகர்வால், எம்.எல். அகர்வால் அண்ட் ஆர்.டி. சர்மா, இன்னொன்னு எக்ஸாம் ஐடியா. இந்த 4 புக்ல இருந்து சம் ப்ராப்ளம்ஸ் மாத்தி 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 உனக்கு ஹோம்வொர்க் குடுப்பேன். சரிங்களா? ஓகே அங்கிள். நீங்க மெயினா இந்த 4 புக்க பார்த்தாட்டு நீங்க ஜேஇ பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஜேஇ மெயின் வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? நான் டெக்ஸ்ட் புக்க தவிர இந்த 4 புக் ரெஃபர் பண்ணி உனக்கு குடுப்பேன். அது இல்லாத ஜேஇ கொஸ்டின் போக போக பார்ப்போம். சரிங்களா? ஓகே அங்கிள். இந்த 4 சாப்டர் என்சிஇஆர்டி புக்ல இருக்கிறத முடிச்சிருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம அத பார்த்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் ஆல்சோ நேத்து வரைக்கும் செகண்ட் சாப்டர் முடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. தேர்ட் சாப்டர் ஆல்ரெடி ஐடியா குடுத்தாச்சு. குடுத்தாச்சு. குடுத்திருக்குது. அதுல சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேணும். அது ஏன்னா அதுல இ ஃபார்முலா இது மட்டும் தான் பார்த்தோம். ப்ரூஃப் ரெக்கார்டிங் எதுவும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சம் ஸ்கிரீன் அந்த சாப்டரோட ஸ்கிரீன் வேற இதுல வச்சுக்கிறேன். அத ஷேர் பண்றேன். அங்கிள் இன்னைக்கு 4th சாப்டர் பண்ணலாமா? எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தெரியாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியாதா? தெரியாது அங்கிள். அத அது பார்த்துக்கலாம். அந்த அங்கிள். ஐஏ தான். ஓகே. கொஞ்சோண்டு ஐடியா தான் இருக்கு. எனக்கு அவ்வளவு டீப்பா தெரியாது. சரி அது நம்ம பார்த்துக்கலாம். அது நீ ட்ரிக்னாமெட்ரி தரவுனாவே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒண்ணுமே கிடையாது. இப்ப அந்த பிடிஎஃப் ஓகே. அனுப்புறேன். ஒரு நிமிஷம். அந்த பிடிஎஃப் எடுக்கணும். சரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி தெரியாதுங்கிற. குவாட்ராடிக் ஈக்குவேஷன் பத்தி தெரியுமா? குவாட்ராடிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் வந்து வர்றது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சொல்லுங்க குவாட்ராடிக் ஈக்குவேஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துறேன். ஏய் என்னடா பேச மாட்டேங்கிற? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து பவர் 2 இருக்கும். ஓகே. அப்புறம் கியூபிக் ஈக்குவேஷன் பவர் 3 இருக்கும். அது மட்டும் தான் பேசிக்கா? இல்ல என்னாச்சும் பேசிக் இருக்குதா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு 2 ரூட் இருக்கும். ம். ஆல்பா, பீட்டா. சூப்பர். வெரி குட். கரெக்ட். டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு ரியல் அந்த வேர்டு ரூட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கிற வேர்டு முக்கியம். அந்த டிஸ்கிரிமினன்ட்ல என்ன நடக்கும்? 3 கேஸ் இருக்குல்ல. அந்த 3 கேஸ் சொல்லு பார்க்கலாம் எக்ஸாக்ட்டா. less than 0 equal to discriminant more equal to 0 more than 0 இருக்கும். சரி ஓகே. அதனால என்ன நடக்குது? அது இருக்குது ரைட். அதனால என்ன நடக்குது? less than 0னா ரியல் ரூட்ஸ் இல்ல. ரியல் ரூட்ஸ் இல்லைன்னா அப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல? அதுதான் இம்பார்ட்டன்ட். பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு நீ வந்துட்ட. வெரி குட். ரியல் ரூட் இல்லைன்னா அது அந்த இடத்துல என்ன நடக்குது? ரியல் ரூட் இல்லைன்னா என்ன மீனிங் அதுல? அப்பனா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லன்னு அர்த்தம். ஏய் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே அது. சரி ஓகே. மீதி 2க்கு சொல்லு. நம்ம அதுக்கு என்ன வரும்னு நான் சொல்லிடுறேன். ஈக்குவல் குவாட்ராட்டிக் டு ஈக்குவேஷன் 0 மீன் வருது. அது எப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லைன்னு ஆகும்? ஆ? தெரியல. ஓகே, ஓகே. இல்ல ஒரு மீனிங் நீயே பார்த்துக்கோ. ஏபிசி வேல்யூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் எடுத்துக்கிற.
அப்ப டிஸ்கிரிமினன்ட் வந்து லெஸ் than 0ன்னு வந்துருச்சு. உடனே அது எப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லைன்னு வரும்? அது வராது. சரி ஓகே. மீதி 2க்கு ஓகே. என்ன ஐடியா வரும்? ஈக்குவல் டு 0னா ஈக்குவல் அப்புறம் ரியல் ரூட்ஸ். ஈக்குவல் அண்ட் ரியல் ரூட் அண்ட் நாட் ஈக்குவல் டு 0னா தட் மீன்ஸ் கிரேட்டர் than 0னா கிரேட்டர் தென் 0னா ரியல் அண்ட் டிஃபரெண்ட் ரூட்ஸ். யா சூப்பர். அழகா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொன்னீங்களே. டிஸ்கிரிமினன்ட் லெஸ் than 0னா அது மீனிங் என்ன? லெஸ் than 0 ஓட மீனிங் என்னடா கண்ணு? 0 கீழ வருங்க. அப்படின்னு மீனிங். அது -1. 0 கீழனா அப்படின்னு என்ன மீனிங்? அதுக்கு அப்புறம் நெகட்டிவ் நெகட்டிவ். நெகட்டிவ். அப்படி நெகட்டிவ் வரும்போது ஏன் ரூட் இல்லைங்கிறீங்க? ரியல் ரூட் ஏன் இல்லைங்கிறீங்க? என்ன ரீசன்? ரீசன் தெரிஞ்சா தான் நம்ம போட முடியும். ரீசன் என்ன? ஏன் ரூட் இல்லைங்கிறீங்க? கிராஃப் கீழ வரும். ஓகே. கிராப் ஐடியா சொல்றேன் ஓகே. அ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு என்ன மெத்தட் உனக்கு தெரியும்? என்னென்ன மெத்தட்ஸ் தெரியும்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண? மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் தெரியுங்க. வாவ் சூப்பர் வெரி குட். நெக்ஸ்ட் அப்புறம் அது மட்டும் தான் தெரியுமா? அவ்வளோதான் தெரியும். மெத்தட் பேரெல்லாம் மறந்துருச்சு. ஃபார்முலா மெத்தட், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் மேபி டெலிட்டட் போர்ஷனா இருக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஏன் டெலிட் பண்ணாம தெரியல. இன்னொன்னு ஃபார்முலா மெத்தட் தெரியுமா? பி ஸ்கொயர் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சிக்கிட்டு சொல்லு சொல்லு. அதை தெரிஞ்சதை இப்போ போட முடியும். காம்ப்ளெக்ஸ் பத்தி கேட்டுட்டேன். அதை தெரிஞ்சதை போட முடியாது. டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சிட்டு ம். அப்புறம் ரியலா இருந்தா ஒரு ஃபார்முலா, ஈக்குவல் டு 0வா இருந்தா ஃபார்முலா, ரியல் இல்லாட்டி ஒரு ஃபார்முலா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் டாடி. மூணுக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஓகே. இந்த பி அளவுக்கு சூப்பரா ஸ்கொயர் தெரிஞ்சுக்கிறீங்க. அதாவது ax squared plus bx plus c equal to 0. This is a quadratic equation general format. ஓகேங்களா? Then you want to find the discriminant theta d or delta ன்னு ஒண்ணு பண்ணுவீங்க. d or delta ன்னு ஒண்ணு பண்ணுவீங்க. அதோட வேல்யூ b squared minus 4ac ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப அதுல இருந்து 3 கேஸ் சூப்பரா சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கிரேட்டர் than 0னா ரியல் அண்ட் நாட் ஈக்குவல். ஈக்குவல் டு 0னா ரியல் அண்ட் ஈக்குவல். லெஸ் than 0னா நோ ரியல் ரூட். இதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கரெக்டா கண்ணு? இது ஆல்ரெடி எக்ஸாக்ட்டா 10th ஸ்டாண்டர்ட் சூப்பரா படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? மேடம் வரட்டுங்களா? எழுதிட்டாங்க. ஓகே. இப்ப இதுக்கு ஃபார்முலா மெத்தட் இருக்குது. x ஈக்குவல் டு ஃபார்முலா சொன்னீங்க மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் டிவைடட் பை 2a. இது நம்மளுடைய ஃபார்முலா. சரிடா கண்ணு? ஓகே. அப்ப இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த கான்செப்ட் மூவ் பண்ணுவோம். சரியாம்மா? ஓகே. ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஓகே. x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இது ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுங்க. அதே கொஸ்டின் x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. x ஸ்கொயர் பிளஸ் 3x minus 2 equal to 0. X squared okay plus 2x plus 3 equal to 0. இது 4க்கு என்ன சொல்யூஷன் வரும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஓகே. Uncle, first question root 2 and 1
வரும். 2 and 1 ஆமாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒனுக்கு அண்ட் 2 ஒன். and 1 என்ன 2, ஆமாம். 1 ஓகே. அங்கிள் அடுத்தது -2 -1 வரும். கரெக்ட். இப்போ -2 -1 இஸ் கரெக்ட் ஆன்சர். லேட்டே வருது, அது போட முடியலையா? அங்கிள் -3 + √17/2 அப்புறம் -3 - √17/2 வரும். ஓகே, தட் மீன்ஸ் இரேஷனல் நம்பர் இஸ் கரெக்ட். -3 + √17/2, √17/2 -3 - 3 - √17/2 √17/2. இரேஷனல் நம்பர். கடைசிக்கு என்ன வரும்? கடைசிக்கு நோ ரியல் ரூட்ஸ் அங்கிள். எனக்கு ரூட் வேணும். நீ அந்த ஃபார்முலா மெத்தட் மட்டும் போடுங்க. நோ ரியல் ரூட்டுக்கு வேலையே கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்கும்போது நோ ரியல் ரூட் வராது. என்ன வேலை நோ ரியல் ரூட்? டி வேல்யூ என்ன வந்தது? -6. ஓகே. அப்ப அந்த ஃபார்முலால போட போறேன். டி வந்து -6ன்னு சொல்லிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமாம். d = b² - c. அப்ப 3² - 4 இன்ட்டு ஓகே. இது 2 இல்ல ஸ்கொயர் அங்கிள். இல்லைங்க. 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். நினைக்கிறேன். 2 ஸ்கொயர் தானே? 2 ஸ்கொயர் இன்ட்டு ஆமாம். 4. கரெக்ட்டுங்களா? அப்ப -8 வரும். அதான் கேட்கிறேன். -6ன்னு சொன்ன மாதிரி -8. கேட்கிறேன். அப்ப -8 வருது. கரெக்டாப்பா? ஆமாம். அப்ப ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா எழுதும்போது என்ன ஆகும்? x = -b. அப்ப -2 + or -√(-8) டிவைடட் பை 2. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா? இல்ல அங்கிள். சரி. இது வந்து நீங்க என்ன சொன்னீங்க? இது நோ ரியல் ரூட்ன்றீங்க. அப்ப வேற என்ன ரூட் இருக்கும்? தட் இஸ் கால்ட் எ காம்ப்ளெக்ஸ் ரூட். அவ்வளவுதாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன கேட்கிறீங்களா? அப்ப ஸ்கொயர் ரூட்ல நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன எழுதணும்? -1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா i. கரெக்ட்டுங்களா? √(-1) வேல்யூ என்ன? i அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். i நோட் பண்ணா இமேஜினரி.
ஓகேங்களா, இமேஜினரி. அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன, -1. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ டைரக்டா ஐ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -1. சரிங்களா, அப்ப இங்க -8ன்னு வருதுன்னா இதனோட ரூட் என்ன எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? காம்ப்ளெக்ஸ் ரூட். இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் ரூட் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பார்ட் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்ப எப்ப வந்து டிஸ்கிரிமெண்ட் வந்து லெஸ் தென் 0வா இருக்குதோ அப்ப நோ ரியல் ரூட்னு நீங்க 10th வரைக்கும் சொன்னது கரெக்ட். +1 வந்த பின்னாடி இதுக்கு ரூட் வந்து என்ன சொல்லுவீங்க, d லெஸ் தென் 0னா காம்ப்ளெக்ஸ் ரூட்னு சொல்லி பழகிக்கங்க. சரிங்களா, அதனால அந்த இடத்துல நோ ஓகே. ரியல் ரூட்னு ஒரு வேர்டு சொல்லிக்கிறோம். அப்ப நோ ரியல் ரூட்னா ரியல் இல்ல, வேற யாரும் இருக்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறாங்க. அதனால அந்த வேர்டு வந்து நீங்க +1 வந்த முன்னாடி இது சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா, சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த வேர்டை t லெஸ் தென் 0னா ரூட். ஓகே ஓகே. அப்ப இது என்ன ரூட் கிடைக்கும், -2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்தவ ஐன்னு எழுதி சொல்லிட்டேன். அப்ப ஐ எழுதுவீங்க √8 டிவைடட் பை 2 வரும். இஸ் கரெக்ட். கரெக்ட். அப்ப இது என்ன சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால நான் வெயிட் பண்றேன். இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன ரூட் எக்ஸாக்டா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அங்கிள் -1 பிளஸ் i√2 அப்புறம் -1 மைனஸ் i√2. சூப்பர், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். -1 பிளஸ் அது எப்படி எழுதணும், √2 ஐன்னு எழுதணும். ஓகே, கான்ஸ்டன்ட் டைம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து எழுதணும். சரிங்களா, -1 மைனஸ் √2 ஐன்னு எழுதணும். அவ்வளவுதான். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஐடியா, பேசிக் ஐடியா. என்ன அட்வான்ஸ் நிறைய இருக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வராங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ல வரும்போது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி வராங்க. அப்ப ரியல் நம்பருக்கு என்னன்னா 1t 1 டைமென்ஷனல், ரியல் நம்பர் 2னா 2 மட்டும் தான். காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னா 2 டைமென்ஷனல் கேஸ். ஓகேங்களா, இப்போ இது சொல்லிட்டீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. வெறும் ரியல் ரூட் மட்டும் வந்ததுன்னா, சப்போஸ் x ஈக்குவல் டு 2 மட்டும் வந்ததுன்னா எப்படி கிராஃப்ல நோட் பண்ணுவீங்க, இதே காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்தா எப்படி கிராஃப்ல நோட் பண்ணுவீங்க, அதோட ஐடியா கொடுக்குறோம் பாத்துங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் கால்ட் 2d 2 டைமென்ஷனல் கேஸ். ஓகேங்களா, இப்போ x ஈக்குவல் டு 2 நோட் பண்ணுனீங்கன்னா எங்க நோட் பண்ணுவீங்க, மேபி 2ங்கிற பாயிண்ட் இங்க இருந்தா ஒரு ரியல் லைன் இருந்தா போதும், ஒரு ரியல் லைனா இருந்தா போதும், இங்க 2 நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதே காம்ப்ளெக்ஸ்ல பாருங்க -1 மைனஸ் √2ங்கறாங்க. அப்ப இது எப்படி நோட் பண்ணணும் அப்படிங்கறாங்கனா 2 டைமென்ஷன்ல மேக்ஸிமம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து x ன்னு நோட் பண்ணாம z ன்னு நோட் பண்ணுவாங்க. x ன்னு நோட் பண்ணாம மேக்ஸிமம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன நோட் பண்ணுவாங்க, z நோட் பண்ணுவாங்க. z ஓட ஃபார்மேட் என்னன்னா x plus iy. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் ஃபார்மேட் வேரியபிளா தான் இருக்குது. இதே கான்ஸ்டன்டா இருந்தா a plus ip. இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜெனரல் நோட்டேஷன். சரிடா கண்ணு, புரியுதுங்களா? அப்ப இந்த ஏங்கிறது யாரு, x ஆக்சிஸும் bங்கிறது யாரு, y ஆக்சிஸும் நோட் பண்ணதால இது சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, இப்ப நம்ம கையில என்னென்ன இருக்குது, -1 -2 இருக்குது. அப்ப -1 எங்க வரும், x ஆக்சிஸ்ல -1. கரெக்ட்டுங்களா, x ஆக்சிஸ்ல -1 and y ஆக்சிஸ்ல -2. ஓகேங்களா, y ஆக்சிஸ்ல -2. அப்ப எக்ஸாக்ட் பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்க்கு பேரு தான் வந்து -1, -√2 நோட் பண்ணுவாங்க. இந்த டயகிராம் நோட் பண்றதுக்கு பேரு அர்கன் டயகிராம். ஓகேங்களா, அர்கன் டயகிராம் வாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 2D கேஸ்ல நோட் பண்ண வேண்டும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1D கேஸ் கிடையாது, 2D கேஸ். ஓகேங்களா, x ஆக்சிஸ் and y ஆக்சிஸ் நோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரியா கண்ணு?
ஓகே. இந்த பாயிண்ட் எனர்ஜி டவுட் இருக்குங்களா? ஒரு ரியல் நம்பரா இருந்தா ரியல் ஆக்சிஸ் இருந்தா போதும். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தா போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வேணும். ஒய் ஆக்சிஸ் எப்பயுமே வந்து இமேஜினரி பார்ட், ஓகேங்களா? அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட். இது அப்படியே நோட் போட்டுக்கோங்க. எப்படி வரும்னா ரியல் பார்ட் ஆஃப் z கேன் பி ரிட்டன் as x அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் z ஈக்குவல் டு y. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் எலாபரேட் பண்ணி வரும். இது பேசிக் கொஸ்டின். பட் ஜேஇல இதை எலாபரேட் பண்ணி இந்த ஃபார்முலா வச்சு வரும். ஏன்னா இஜெட்டுங்கிறது என்னது எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்ப இந்த எக்ஸ் ஒய் ஏதோ ஒரு வேல்யூ கொசம் கொடுத்துருவாங்க. ட்ரிகனாமெட்ரியோ இல்ல டெரிவேஷனோ இல்ல இன்டகிரேஷனோ ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. அதுல இருந்து ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப பேசிக் ஃபார்முலா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஏதாச்சும் ஓகே. டவுட் இருக்குதாப்பா? இல்ல. சூப்பர். ஓகே. இதுதான் பேசிக். இன்னும் பேசிக்லாம் போவோம். கொஞ்சம் நம்ம ஈஸியான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவோம். சொல்றாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஐயோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறேன்? ரூட் ஆஃப் -1. அப்ப ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறேன்? -1. அப்ப ஐ கியூபோட வேல்யூ என்னடா கண்ணு? வாட் இஸ் ஐ கியூப் வேல்யூ? எனி ஐடியா? ஐ கியூப் வந்து ஐ கியூப் ஐ ஸ்கொயர்ட் மைனஸ் இன்டு ஒன். ஐ ஸ்கொயர்ட் இன்டு ஐ கரெக்ட்டுங்களா? அப்ப -8 ஆமாம். வருமா? ஆமாங்க. அப்ப ஐ பவர் 4 ஓட வேல்யூ என்னடா கண்ணு? ஐ பவர் 4. I squared into I squared. That is equal to -1 into -1. That is equal to +1. Is correct? ஆமாம். அப்ப I power 5 ஓட வேல்யூ I power 5 can be written as I power 4 into I. That is equal to plus I. ஓகேங்களா? ஓகே. அப்ப இது ஒரு ஃபார்முலா மாதிரி நான் வச்சுங்க. I squaredனா -1, I cubeனா -I, I power 4னா +1, I power 5னா -1. இதுதான் ஃபார்முலா. இதுக்கு மேல எந்த பவர் வந்தாலும் நீங்க எப்படியாப்பட்ட ரிசல்ட் வந்தாலும் ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? இப்ப கேக்குறாங்க I power 23 இதனோட வேல்யூ எப்படின்னு கண்டுபிடிக்க தெரியுமா? ஐ பவர் 4 வந்து +1 தானே அங்கு? +1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. I power 4 எப்படி இருக்கும்? I squared into I squared. அப்ப -1 into -1 is a +1. ஓகேங்களா? இப்ப ஐ பவர் 6 வந்து -i வருமா? I power 6 எப்படி -iன்னு வரும்? இது I power 5 வந்து -i தான். இங்க மிஸ் பண்ணிட்டேன். இது +i இது. நான் இங்க போட்டுக்கிறேன் +i. இங்க போட்டுக்கிறேன் +i. நான் இங்க எழுதிக்கிறேன். அங்க எழுதும்போது மாத்தி எழுதிப்பேன் நினைக்கிறேன். I power 5 வந்து +i. சரிங்களா? ஓகே. அப்ப I பவர் 6ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி என்ன ஆகும்? -1 ஆகும். இதுக்கு மேல வர ரிசல்ட் இத பேஸ் பண்ணி தான் வரும். நீங்க திரும்ப திரும்ப போட்டாலும் இதே ரிசல்ட் தான் ரிப்பீட்டட் ஆகும் தவிர வேற எதுவும் வராது. I பொறுத்த வரைக்கும். சரிடா கண்ணு? ஓகே. நம்மளோட கொஸ்டின் கேக்குறான். I பவர் 23 என்னடான்னு கேக்குறான். நம்ம என்ன பண்ண போறோம்? சொன்னீங்கன்னா ஒர்க் முடிஞ்சது. ஒரே ஒரு ஐடியா கொடுத்துட்டா. சரி நீங்க திங்க் பண்ணுங்க. எப்படி திங்க் பண்றீங்க பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் சொன்னா அந்த ஐடியா டக்குன்னு போட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க எப்படி போடலாம். அங்கிள் ஆன்சர் ஐ தானே? +ஆ -1 தெரியல. சூப்பர். பிளஸ்ஸா மைனஸ் இல்ல. ஏன்னா ஆடு வந்து ஐன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஐ தான் கரெக்ட். நீ சொன்னது கரெக்ட். பிளஸ்ஸா மைனஸா தெரியலையே கண்டுபிடிக்கிறது இந்த கொஸ்டின். பிளஸ் ஐ வருமா -i வருமா? நீ சொன்னது கரெக்ட் தான். அப்ப ஒரு ஒரு ஐடியா உனக்கு தெரிஞ்சுக்குது. ஐ பவர் ஆட் நம்பர் வந்து ஐன்னு தெரிஞ்சிருச்சு. அது பிளஸ்ஸா மைனஸா மட்டும் தான் தெரியல. கண்டுபிடி. அது எப்படி கண்டுபிடிக்கணும் பாக்குறேன். இல்லைன்னா நான் ஒரு ஷார்ட் கட் சொல்றேன். அதுல வச்சு நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருவ. நீ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடி. அதுக்கப்புறம் நான் ஷார்ட் கட் சொல்றேன். So your answer is I பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியல. அதை இப்ப நீ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற. கரெக்டா? ஆமா அங்கிள். ஒரே ஒரு க்ளூ தான். நீ சீக்கிரம் போட்டுருவ. பட் நீ எப்படி திங்க் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுக்குறேன்.
அங்கிள் ப்ளஸ் ஐயா அங்கிள்? ஏன் பிளஸ் ஐ? ம், சரி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ரொம்ப கஷ்டப்படாத, ஏன்னா இதுக்கு முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ண இது நம்ம ஈஸியாக தான். இங்கே பாருங்க கண்ணு, பிளஸ் ஐ மைனஸ் ஐ எப்படி தீர்மானம் வைக்கிறோம்னா, டூவால டிவைட் ஆகுதா ஃபோரால டிவைட் ஆகுதா? டூவால டிவைட் ஆச்சுன்னா மைனஸ் ஐ, த்ரீயால டிவைட் ஆச்சுன்னா பிளஸ் ஐ. எப்படி பார்க்கலாமா? ஒரு ஐடியா கொடுக்குறோம் பாருங்க. 23 டூவால டிவைட் பண்ணுங்க. டூவால டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 11, 22, ரிமைண்டர் 1. கரெக்டுங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஆமாங்க. தெரியும்? டிவிஷன் அல்காரிதம் தெரியும். டிவிஷன் அல்காரிதம் நான் ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன். நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் ஐடியாவில் நியூமரேட்டர் ஈக்குவல் டு சொல்லிட்டு எழுதினாலும் சரி. அதாவது 22 கேன் பி ரிட்டன் as எப்படி எழுதலாம்? 23 அது. 23 கேன் பி ரிட்டன் as 11 into 2 plus 1. கரெக்டுங்களா? ஆமாம். திருப்பி இங்க பாருங்க. I power 23 can be written as I power அந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்க. 11 into 2 plus 1. கரெக்டாப்பா? ஆமாம். அப்ப I power square whole power 11 வச்சுக்கலாமா? இல்ல I power 11 ஆமா இதான் கரெக்ட். into I ன்னு வச்சுக்கலாமா? இதுல என்ன டவுட் இருக்குதா? ஐ ஐ பவர் ஐ ஸ்கொயர் பவர் 11 அங்கிள். I square power 11. அதாவது இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல வந்து என்ன பண்ணலாம்? I power 11 into 2 கரெக்டாப்பா? பிளஸ் 1 எழுதலாமா? ஆமாங்க. பிளஸ் 1. அப்ப இது ஸ்பிளிட் பண்ணிடலாம். பிளஸ் வந்தா பவர் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்தா பவர் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்ப என்னாச்சு? I 11 into 2 into I power 1. இஸ் கரெக்ட்? ஆமாங்க. மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆர்டருக்கு மாத்திக்கலாம். I square whole power 11 into I. கரெக்டா தப்பா? கரெக்ட். அப்ப I square வேல்யூ என்ன? -1. அப்ப minus 1 power 11 என்ன வரும்? minus 1 power 11 -1. minus 1. அப்ப minus 1 into I minus I. -i. ஓகே. அப்ப நீ பெருசா இந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். என்ன தெரியுது? ஒரு நம்பர் 2வால டிவைட் ஆயிட்டு ரிமைண்டர் 1 வந்தா அதுக்கு பேரு மைனஸ் ஐ. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். சரி. அப்ப 4ஆல டிவைட் ஆயிட்டு ரிமைண்டர் 1 வந்தா நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். 2ஆல டிவைட் ஆயிட்டு ரிமைண்டர் 1 வந்ததுன்னா மைனஸ் ஐ. அதே நம்பர் 25 டிவைட் பண்ணி பாரு. 25 divided by 4 என்ன கிடைக்கும்? 6, 24, ரிமைண்டர் 1. ஒரு நம்பர் 4ஆல டிவைட் ஆயிட்டு ரிமைண்டர் 1 வந்தா அதுக்கு பேர் பிளஸ். கிளியரா? அப்ப I பவர் 25 என்ன வரும்? I பவர் 25 equal to plus i. அதே I பவர் 23 இப்பதான் போட்டீங்க மைனஸ் i. இந்த கான்செப்ட் புரியுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்குதா? புரியுது அங்கிள். அப்ப I பவர் கேட்டா நீ என்ன பண்ணணும்? எய்தர் 2ஆல டிவைட் பண்ணணும் இல்லனா 4ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணிட்டு 1 வருதான் பாருங்க ரிமைண்டர். 4ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் 1 வருதான் பாருங்க. அவ்வளவுதான் கேஸ் தவிர மத்தபடி எந்த கேஸும் கிடையாது. சரிங்களா? இது ஈஸியான வே. ஓகே. ஈஸியா நம்ம எவ்வளவு பெரிய நம்பர் வந்தாலும் ஈஸியா போட்டுறலாம். சரியாப்பா? ஓகே அங்கிள். நோட் பண்ணி பவர் பவர் ஆட்ல இருந்தா ஐ வரும், ஈவன்ல இருந்தா 1 வரும். அது அப்புறம் பிளஸ் அது இருந்தா பவர் மைனஸ் இருந்தாங்கிறது 2வும் 4ம் தீர்மானிக்கும். இருக்குங்களா? பிளஸ் ஐயா மைனஸ் ஐயாங்கிறது 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 வரதும் 4ஆல டிவைட் பண்ற ரிமைண்டர் 1 வந்துரும் வச்சு டிவைட் ஆகும். ஓகே நீ சொன்னது கரெக்ட். ஆட் வந்தா கண்டிப்பா ஐ தான் வரப்போகுது. அது மைனஸ் ஐயா பிளஸ் ஐயாங்கிறது 2ஆல டிவைட் பண்றது 4ஆல டிவைட் பண்றத வச்சு சொல்ல போறோம். 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 வரணும் மைனஸ் ஐ. 4ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 வரணும் அது பிளஸ் ஐ. இது ரெண்டு நம்பர் டிவைட் பண்ணி பார்த்து நீ கண்டுபிடிச்சுக்கலாம். சரியாடா கண்ணு? ஓகே. அப்படின்னா அது அடுத்த क्वेश्चनோட ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதனோட ஆன்சர் -8 தெரிஞ்சிச்சு. சரியாப்பா? ம். அப்ப இதனோட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நீ 2ஆல டிவைட் பண்ணி பாரு, அப்புறம் 4ஆல டிவைட் பண்ணி பாரு. எதுல ரிமைண்டர்? ஏன்னா ரெண்டுல ஏதோ ஒன்று ரிமைண்டர் 1 வரும். கண்டிப்பா ரெண்டுல ஏதோ ஒரு ரிமைண்டர் வந்து 1 வரும். ஏங்க சார் வேற வராதா அப்படின்னா 2க்கு 4க்கு எந்த நம்பர் டிவைட் பண்ணாலும் ஏதோ ஒரு நம்பர் மாத்தி மாத்தி 1 வரும், வராமல இருக்காது. பிளஸ் 1 அங்கிள். என்னப்பா? பிளஸ் 1 அங்கிள். 4ஆல டிவைட் ஆகுதா? ஏன் பிளஸ் 1 சொன்னேன்? 2 2ஆல டிவைட் ஆச்சு
2 ஆல டிவைட் ஆனா -1 தானே. 4 ஆல டிவைட் ஆனா தானே +1. அதையும் கிளியரா சொல்லிடுறேன். 2 ஆல டிவைட் ஆயிட்டு 0 ஆர் 2 ஆல டிவைட் ஆயிட்டு -1. அதாவது +1 வந்ததுன்னா 0 வந்தா -1, 0 அதாவது 1 வந்தா -i. கண்டிப்பா இது வந்து 4 ஆல டிவைட் ஆகக்கூடாது. 4 ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. சரிங்களா? 4 ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. 4 ஓட மல்டிப்ளிகேஷன் தெரியும்ல? 4, 8, 12 அந்த நம்பருக்கு இது சாட்டிஸ்ஃபை கிடையாது. சரிங்களா? அத தவிர மத்த நம்பருக்கு இது சாட்டிஸ்ஃபை. இப்போ 2ல பண்ணி ரிமைண்டர் 0 வந்துனா ஆன்சர் -1 அங்கிள். ஆமா. பட் 4 ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன்ல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. 4 ஓட மல்டிப்ளிகேஷன் 2ங்கிறது என்ன? 2 4 ஆலயும் டிவைட் ஆகும். கரெக்ட்டுங்களா? பட் நான் என்ன சொல்றேன்? 4 ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. 4 ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்காம மத்தபடி 6 அல்லது 12 வேற என்ன இருக்குது? வேற என்னென்ன ஈவன் நம்பர் இருக்கும்? 2, 4, 6, 8, 10. ஓகே. அப்ப 6, 8, 4, 8 இருக்கக்கூடாது. சரிங்களா? அதான் 4 ஓட மல்டிப்ளிகேஷன் என்ன? 4, 8, 12. இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதா? இல்ல ஓகே. என்ன கேட்கல எலாபரேட்டா சொல்ல வேணுமா? புரியுது அங்கிள். அது நோட் பண்ணிக்கோ. 2 ஆல டிவைட் ஆகி ரிமைண்டர் -1 வந்ததுன்னா சரி 0 வந்ததுன்னா அதோட ரிசல்ட் வந்து -1. ஓகேங்களா? அதே 2 ஆல டிவைட் ஆகி ரிமைண்டர் வந்து 1 வந்ததுன்னா அதோட ரிசல்ட் வந்து -i. ஓகே. அப்ப இது 2 ஆல ஆகுதா 4 ஆல ஆகுதா? இது 2 ஓட மல்டிப்ளிகேஷனா 4 ஓட மல்டிப்ளிகேஷனா? ம். டிவிஷன் தெரியுமா? டிவிஷன் ஆ, டிவிசர் ரூல் எல்லாத்துக்குமே தெரியுமா? அங்கிள். டிவிசர் ரூல் லாஸ்ட் நம்பர் 2 ஈவனா இருந்தா 2 ஆல டிவைட் ஆகும். லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த ஓவரால் நம்பர் 4 ஆல டிவைட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 4 ஆல டிவைட் ஆகும்னா 98 வந்து 4 ஆல டிவைட் பண்ணிப்பாரு. ஆச்சுன்னா 4 ஆல டிவைட் ஆகும் இல்லைன்னா ஆகாது. சரிங்களா? ஆகாது அங்கிள். கண்டிப்பா ஆகாது. அப்ப டைரக்ட்டா இந்த ரிசல்ட் என்ன எழுதிக்கலாம்? கண்ண மூடிட்டு -1 எழுதிக்கலாம். ஓகே அங்கிள். கிளியரா? கிளியர் அங்கிள். அப்ப இந்த 2 கொஸ்டினோட ஐடியா கிடைச்சிருச்சு. 3வது கொஸ்டினுக்கு சொல்றேன். இது வந்து என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் வேல்யூ எழுதணும். ஏன்னா இன்வெர்ஸ் இல்ல. இன்வெர்ஸ் என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் வேல்யூ எழுதணும். 1/i⁻998 ன்னு எழுதுவோம். சரிங்களா? அப்ப இது என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? -1. இஸ் கரெக்ட்? ஆமா. டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல அங்கிள். ஓகேங்களா? டவுட் இல்ல. நான் டவுட் இல்ல. அப்படின்னா காஞ்சுகேட்னா என்ன தெரியுமா? காஞ்சுகேட். ஏன்னா அடுத்த கொஸ்டின் பொறுத்து எனக்கு காஞ்சுகேட் வேணும். காஞ்சுகேட்னா என்ன தெரியுமா? கான்ஜுகேட்னா இன்வெர்ஸ் தானே அங்கிள்? இன்னொரு சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. இன்வெர்ஸ் மாதிரி தானே அங்கிள்? ஓகே. இன்வெர்ஸ் மாரி. சரி இன்வெர்ஸ்னா எப்படி கண்டுபிடி? இன்வெர்ஸ் வந்து உனக்கு ரேஷனலைசேஷன் பண்ற கான்செப்ட் தெரியுங்க. 1/2 + √3 ன்னு இருக்குது. அப்ப இது எப்படி காஞ்சுகேட் மீன்ஸ் ரேஷனலைசேஷன். ரேஷனலைசேஷன் எப்படி பண்ணுவேன்? இன் இரேஷனல் நம்பருக்கு வந்து ரேஷனலைசேஷன் வாங்க. ஓகே. 2 எப்படி ரேஷனலைஸ் 2 பண்ணுவோம்? -√3 ஆ by 2 -√3. பை 2 - 2 3 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவீங்க. அப்ப என்னாச்சு? 4 - 3 ன்னு வரும். தட் இஸ் ஆன்சர் இஸ் 2 - √3. இஸ் கரெக்ட்? சரி இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல காஞ்சுகேட். இதுக்கு பேரு ஒரு இரேஷனல் நம்பருக்கு பேரு ரேஷனலைசேஷன் சொல்லுவீங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வரும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்ஷன் வரும்போது காஞ்சுகேட்பாங்க. எப்ப காஞ்சுகேட்டுவீங்க? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்ஷனும் வரும்போது நம்ம வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். சரியாப்பா? காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன். அப்ப என்னன்னா z = a + ib ன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப காஞ்சுகேட் ஆஃப் z அத வந்து என்ன நோட் பண்ணுவாங்க? z பார் நோட் பண்ணுவாங்க. ஓகே. காஞ்சுகேட் ஆஃப் z வந்து என்ன நோட் பண்ணுவாங்க? z பார் நோட் பண்ணுவாங்க. அப்ப அதனோட நோட்டேஷன் என்ன? i க்கு பதிலா என்ன போட போறீங்க? -i போட போறீங்க. இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? -i நோட் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? a - ib a - ib ன்னு வரும். சரிடா கண்ணு? ஓகே. அப்ப இதுல இருந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா?
நீங்க சொன்ன மாதிரி இன்வெர்ஸ் சைனை மாத்தி போடலாம். ஓகே. நீங்க இன்வெர்ஸ் சொன்னீங்கல்ல, அப்ப இஜெட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ பிளஸ் ஐபி. ஓகேங்களா? அப்ப இதுக்கு காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணிட்டு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் இன்வெர்ஸ் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட் இன்வெர்ஸ் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். என்ன பண்ண சொன்னேன்? காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். கரெக்ட்டுங்களா? காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணிட்டு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதை கான்ஜுகேட் கூட மல்டிப்ளை பண்ணுமா அங்கிள்? ஆமாப்பா. ஏன்னா இஜெட் இன்வெர்ஸ் எப்பயுமே பாருங்க டினாமினேட்டர்ல ரேஷனல் நம்பர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. அதை நியூமரேட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 1 by a plus b into 1 by a minus b பண்ணலாம். 1 by a plus b into a minus ib divided by a plus a minus ib. Is correct? ஆமாங்க. அப்ப நியூமரேட்டர் என்ன ஆகும்? a minus ib ஆகும். டினாமினேட்டர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நல்லா பாத்துங்க. a square minus ib the whole square என்ன வரும்? minus ib the whole square வரும். சரிங்களா? மாத்திக்கிது போட்டுறாதீங்க. அப்ப என்ன ஆகும்? a minus ib divided by a squared minus I squared into b squared. I squared வேல்யூ ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் மைனஸ் 1 நான் இருக்குங்களா? I squared வேல்யூ மைனஸ் 1. அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப a squared plus b squared வரும். கரெக்டாப்பா? ஆமாங்க. இது ஏதாவது டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல அங்கிள். அப்ப that is a divided by a squared plus b squared minus I into b divided by a squared plus b squared. ஸ்பிளிட் அப் பண்ணணும். ஏன்னா ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் எப்பவுமே ஸ்பிளிட் பண்ணி தான் காட்டணும். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் பார் வந்து a பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் இஜெட் பார் வந்து சைனோட எழுதணும் மைனஸ். ஏன்னா பிளஸ் இருந்த பிரச்சனை கிடையாது, மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் b பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர். ஓ ஓகே ஓகே கிளியராப்பா? ஓகே. அப்போ காஞ்சிகேட் கேட்குறான் இல்லை இன்வெர்ஸ் கேட்குறான் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து என்ட்ரன்ஸ் பண்ணி போட்டு. ஓகே. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு கொஸ்டின் நம்பர் 4th ஒன்றுக்கு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஐடியா கொடுத்துறேன். இந்த ஐடியா மெர்ஜ் பண்றதுக்காக இந்த ப்ராப்ளம் நடத்துறேன் காஞ்சிகேட் பத்தி. இதனோட ஆன்சர் எக்ஸாக்ட்டா என்ன வருது சொல்ல பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் வேணும். அங்கிள் 1 by minus i வருது. அது காஞ்சிகேட்டோட பண்ணணும்ல. அப்போ 1 by minus i என்ன பண்ணுவீங்க? மைனஸ் சைன் மறந்துடுங்க. அப்போ மைனஸ் சைன் பிளஸ் ஐ வச்சு போடுவீங்களா? ஆமாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 1 by minus i னா multiply and divide by plus i. I divided by i. கரெக்டாப்பா? ஆமாங்க.
அப்போ 1 இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன். அப்போ ஆன்சர் என்னது? இதனோட ஆன்சர் ஒரு நிமிஷம் அக்கல் 1 பை மைனஸ் ஐ வருது ஒரு அதோட வேளை கான்ஜுகேட் என்ன? மைனஸ் ஐயோட கான்ஜுகேட் என்ன? ஐ பை ஐ. ஐ பை ஐ. அதான் மைனஸ் ஐயோட கான்ஜுகேட் பிளஸ் ஐ. அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை பிளஸ் ஐ. கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ 1 இன்ட்டு ஐ வந்து ஐ இன்ட்டு ஐ வந்து ஐ ஸ்கொயர்டு வேல்யூ மைனஸ் ஒன். அப்போ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆயிரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து ஐன்னு வரும். கரெக்டாப்பா? ஓகே, கரெக்ட். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமாம். சரி, அப்படின்னு இதுக்கு டேரெக்டாக போட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த சம் போட்டுட்டீங்கன்னாவே ஃபோர்த்து போட்டுனாலே செவன்த்து போட்டுருவீங்க. செவன்த்தோட ஆன்சர் என்ன? ஐ இன்வெர்ஸ்னா 1 பை ஐன்னு வரும். கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ இப்போ போட்ட ஐடியாவை வச்சு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர் வரும். அக்கல் மைனஸ் ரூட் 1 வருமா? அதனால ஐ இன்ட்டு மைனஸ் ஐ மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது என்னாவும் ஐயோட கான்ஜுகேட் மைனஸ் ஐ. கரெக்டுங்களா? மைனஸ் ஐ டிவைடட் பை மைனஸ் ஐ. கரெக்டுங்களா? ஓகே. அப்போ 1 இன்ட்டு மைனஸ் ஐ வந்து மைனஸ் ஐ இன்ட்டு ஐ வந்து ஐ ஸ்கொயர்டு வேல்யூ மைனஸ் ஒன்று ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஒன்று ஆயிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? மைனஸ் ஐ. கரெக்டாக தப்பா? செக் பண்ணி டவுட் இருந்தால் கேட்டுக்கிடாங்க. கரெக்ட் தானே? ஆமாம். ஓகே. அப்படின்னா இந்த சிக்ஸ்த் ஒன் சால்வ் பண்ணு பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன் எப்படி வரும்? ஐ பவர் 37 ஃபர்ஸ்ட் என்ன வரும் போடுங்க. அதே மாதிரி ஐ பவர் 61 என்ன வரும் போட்டு அது 1 பை ஐ பவர் 61 மாத்திட்டு கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கான்ஜுகேட் பண்ணா 1 பை ஐயோட வேல்யூ தான் உங்களுக்கு தெரியும். 1 பை ஐன்னு வந்தனாவே நமக்கு என்ன தெரியும்? மைனஸ் ஐ தெரியும். இது ஒரு ஃபார்முலா மாதிரி மாத்திக்கலாம். ஐ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை ஐ ஈக்குவல் டு மைனஸ் ஐ. இது ஒரு ஃபார்முலா மாதிரி நான் வச்சுக்கணும். எங்கடா 1 பை ஐ வருதோ அதோட ஆன்சர் மைனஸ் ஐன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த சிக்ஸ்த் ஒன் ஈஸியாக உங்களால் போட முடியும். கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். அங்கிள் ஆன்சர் 1 ஆன்சர் 1 வருது. அந்த செக் பண்ணல, நான் செக் பண்ணுறேன். தெரியல, எனக்கு தெரியல, செக் பண்ணுறேன். ஐ பவர் 37 வேலை என்னடாங்கண்ணா? மைனஸ் ஐ. ஏன் மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ தானே வருது? 4 டிவைட் ஆகுது, 2 டிவைட் ஆகுது. யாருக்கு டிவைட் பண்ணா 1 வருது? 2 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. 2 டிவைட் ஆனா ரூல் சொல்லிட்டு 4 மல்டிப்ளிகேஷன் வரக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா 37 பண்ணீங்கன்னா அண்ட் ஆல்சோ 4 பண்ணுங்க. 37 4 பண்ணா என்னது? 9 36 ரிமைண்டர் 1 வந்துருச்சு. சரி. அப்ப ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 4 டிவைடட் ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா இதோட ஆன்சர் வந்து i, நாட் பர் மைனஸ் i. ஓகேங்களா? நீங்க 2 பண்ணாலும் 1 தான் வரும். கரெக்ட்டுங்களா? 2 பண்ணாலும் என்ன கிடைக்கும்? 18 டைம்ஸ் வரும், 36 ன்னு வரும், 1 ன்னு வரும். பட் 4 பண்ணிட்டா என்ன கிடைக்குது? 1 ன்னு வருது. அப்ப நீங்க எது ஹையஸ்ட் எடுத்துக்கணும்? இத தான் எடுத்துக்கணும். இத எடுத்துக்க கூடாது. சரிங்களா? ஓகே. அத நோட் பண்ணிக்க. ஏன்னா அந்த 4 மல்டிப்ளிகேஷன் வரைக்கும் அப்ப இது எடுத்துக்க கூடாது. 2 எடுத்துக்க கூடாது. 2க்கு பண்ணாலும் 1 வந்ததுன்னா நீங்க 4 தான் எடுத்துக்கணும். அப்ப 4 எடுத்துக்கிட்டா என்ன கிடைக்கும்? இஸ் கெட்டிங் தி ரிசல்ட் இஸ் plus i, not per minus i, plus i. into 1 divided by இது நீ 4 டிவைட் பண்ணிட்டீனா, இது 4 டிவைட் பண்ணிட்டீனா ரிமைண்டர் 1 வரும். அப்ப i தான் வரும். அப்ப 1 by i வந்து equal to 1 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. எனக்கு 1 பை எனக்கு
எனக்கு மைனஸ் ஐ இன்டூ 1 பை மைனஸ் ஐ வந்துச்சு. அந்த மைனஸ் போட்ட தப்பு தானே, மைனஸ் வரக்கூடாது. ஏன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். பட் நீ ஐ ஸ்கொயர்ட் கான்செப்ட் வச்சு போடுற. நீ வந்து ஐ ஸ்கொயர்ட் இல்லாத ஐ பவர் 4 வச்சு போடணும். பிளஸ் ஐ வச்சு போடணும். ஆன்சர் ரெண்டுக்கும் ஒன்று தான். பட் மைனஸ் ஐன்னு போடக்கூடாது. இந்த மாதிரி வச்சு போடணும். ஐ இன்ட்டு 1/i போடணும். சரிடா கண்ணு? ஓகே. ஃபிஃப்த் ஒன்று வந்து இது வரைக்கும் நீ லேர்ன் பண்ண ஐடியா வச்சு எனக்கு என்ன ரிசல்ட் வரும் சொல்லு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஐயோட ரிசல்ட் என்ன செய்கிறேன்? ரூட் ஆஃப் -1 சொல்லிக்கிறேன். கரெக்டுங்களா? ஐயோட ரிசல்ட் என்ன? ரூட் ஆஃப் -1. அப்போ ஃபோர்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிடுங்க. ஃபோர்த்தா? ஃபிஃப்த் ஒன்று நினைக்கிறேன். ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க. அங்கிள் மைனஸ் ஐயா அங்கிள்? இல்லை, ஏன் மைனஸ் ஐ? நீ சொல்றது 4 ஆல் கரெக்டா? 90. ஐயா கரெக்ட். போரால டிவைட் பண்ணா உனக்கு -1 அதான் 1 வரல ரிமைண்டர். கரெக்டா? ரிமைண்டர் எனக்கு 3 வந்துச்சு. ஓகே. அப்போ -i இஸ் கரெக்ட். வெரி குட். அப்போ ஐடியா கிளியர் ஆயிருப்பீன்னு நினைக்கிறேன். கரெக்டா கண்ணு? கரெக்ட் தான். சரி. அப்போ எனக்கு இது சால்வ் பண்ணுங்க. இது உங்க புக் கொஸ்டின். அது வந்து என்சிஆர்டி இல்ல. அது ஆர்எஸ் அகர்வால். இது வந்து புக் கொஸ்டின். இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இது நார்மல் மல்டிபிகேஷன் போட தெரியல சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? நார்மல் மல்டிபிகேஷன் தான். ட்ரை பண்றேன். பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் 3யா? Yes, correct. ரொம்ப சொல்லி பிடிச்சிச்சா? ரொம்ப கூட ஆமா. கொஞ்சம் பாரு. ஜீரோவா? ஆகலையா? அதாவது இது போரால டிவைட் பண்ணா 1 வருது. அப்ப பிளஸ் ஐ. இது போரால டிவைட் பண்ணா +1 வராது. அப்ப 2 ஆல டிவைட் பண்ணா 1 வரும். அப்ப மைனஸ். கரெக்டா தானே? கரெக்ட் அங்கிள். அப்ப நீ மெயினா என்ன பண்றேன்னா எதுவுமே 2 ஆல டிவைட் பண்ணாத. எது வந்தாலும் 4 ஆல டிவைட் பண்ணு. அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? 4 ஆல டிவைட் ஆகி 1 வந்தா பிளஸ் சைன் போட்டுக்கோ.
4ஆல டிவைட் ஆகி பிளஸ் 1 வரலைன்னா மைனஸ் சைன் போட்டுக்கோ. இது அதை விட ஈஸியா இருக்குல்ல? ஓகே. அப்ப 4ஆல டிவைட் பை 0 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? பிளஸ் 1. கரெக்ட்டுங்களா? 4ஆல டிவைட் பண்ணிட்டு 2ன்னு வந்தா அதுக்கு என்னது? மைனஸ் 1. அப்ப என்ன பண்றீங்கன்னா I பவர் கேஸ்ல 4 மல்டிப்ளிகேஷன் என்ன வருதுன்னு எழுதிக்கிங்க. 4ஆல டிவைட் தான் எல்லா நம்பரும் பண்ண போறீங்க. சரிங்களா? 4ஆல டிவைட் பை 0 வந்துச்சுன்னா 1. சரிங்களா? 4ஆல டிவைட் பண்ணி 1 வந்தா அதனோட வேல்யூ I. 4ஆல டிவைட் பண்ணி அதோட வேல்யூ 2 வந்தா மைனஸ் 1. 4ஆல டிவைட் பண்ணிட்டு அதோட வேல்யூ 3 வந்தா மைனஸ் I. இது அதை விட கிளியரா இருக்குதா? அப்ப ப்ராப்ளம் போட 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 தான் உங்களுக்கு இன்னும் ஐடியா நிறைய கிடைக்கும். சரிங்களா? இதை நாம இன்னும் நிறைய ப்ராப்ளம் போடும்போது இன்னும் கூட ஐடியா கிடைக்கலாம். சரிங்களா? அப்ப எனி பவர் ஐன்னு வந்துச்சுன்னா ஒன்லி டிவிஷன் 4 மட்டும் வச்சுங்க, 2 வச்சுக்காதீங்க. சரிங்களா? 2 வச்சு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஒன்லி 4 மட்டும் வச்சுக்கோங்க. அப்ப என்னது? 0 வந்தா 1, 1 வந்தா I, 2 வந்தா மைனஸ் 1, 3 வந்தா மைனஸ் I. கிளியரா? ஓகே. ஓகே, வெரி குட். அடுத்தது இப்ப ஐடியா கொடுத்துட்டா கடற்கன்னு போட்டுருவேன் நினைக்கிறேன். ஐடியா ஆல்ரெடி கொடுத்தாச்சு. -13. மைனஸ் ஐ அங்கிள். வெரி குட். மைனஸ் ஐயா வருது, செக் பண்ணிக்கிறேன். இல்ல கீழே வருதுல டினாமினேட்டர் I பவர் இன்வெர்ஸ்ல, அப்ப என்ன கிடைக்கும்? 1 பை இன்வெர்ஸ் மைனஸ் பிளஸ் ஐ. 1 டிவைடட் பை மைனஸ் ஐ என்ன வரும்? 1 பை ஐயோட வேல்யூ மைனஸ் ஐ, அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் அந்த ஐ. கரெக்ட்டுங்களா? அப்ப பிளஸ் ஐ. கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே, வெரி குட். ஓரளவுக்கு காம்ப்ளெக்ஸ் பேசிக் கிளியர் ஆயிருப்ப. மேபி மல்டிப்ளிகேஷன் அடிஷன் எல்லாமே ஈஸி தான். ரியல் நம்பர் எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி தான். என்ன பண்ணணும்னா ரியல் பார்ட் எதுன்னு பார்த்து பண்ணிக்கோ, இமேஜினரி பார்ட் எதுன்னு பார்த்து பண்ணிக்கோ. சரிங்களா? அதாவது என்ன பரமா சொல்றோம்னா z1 ஈக்குவல் டு a பிளஸ் ip, z2 ஈக்குவல் டு c பிளஸ் id. இப்படி வருதுன்னா z1 பிளஸ் z2 ஓட வேல்யூ என்னன்னா ரியல் பார்ட் ஆட் பண்ணிக்கணும் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்படி மீனிங் என்னன்னா a பிளஸ் c பிளஸ் i இன்டு p பிளஸ் d. இதுதான் ஃபார்முலா காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷன். இதே சப்ராக்ட் வந்து என்ன பண்ணுவீங்க? ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் போட்டுக்கங்க, இந்த ரெண்டுக்கு நடுவுல மைனஸ் போட்டுக்கங்க. சரிங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதிக்கங்க.